பெரியாரிய அம்பேத்கரிய மக்கள் இயக்கம் சார்பாகவும் கூட்டாட்சியல் மையம் தமிழ்நாடு ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழ்நாட்டை கடனாக்கும் ஒன்றிய அரசு இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாட்டை கடனாளியாக்கும் ஒன்றிய அரசு என்ற தலைப்புல இந்த நேரத்தில் நம்ம இந்த கருத்தரங்க ஒருங்கிணைத்துக்கான தேவை தொடர்ச்சியா தமிழ்நாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. அது கல்விய உரிமையா இருக்கலாம், பல்வேறு தரப்புல நம்மளோட கல்வி உரிமை, சுகாதார உரிமை, கல்லூரி மாணவர்களோட உரிமை, தொடர்ச்சியா அனைத்து விதத்திலையும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா பல்வேறு தேசிய இனங்கள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ இந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டிய தேவை என்னன்னா, தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு மற்றும் சொத்து வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மாதங்கள்ல அதிகமான மின்கட்டணம் அனைத்து வீடுகள்லையும் இருந்திருக்கு. ஏன்னா எந்த வித மின்கட்டண உயர்வான அறிவிப்பும் இங்கே இல்லை, சொத்து வரி அதிகமாக ஆக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் இல்லை. ஆனால் ஏன் இது இந்த உயர்வு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா, அது மக்கள் மத்தியில ஒரு பெரும் கேள்விகள் இல்லை. கேள்விகள் இல்லாத பட்சத்திலையும் புதுசாக வந்திருக்கிற இந்த ஆட்சி மேலேயும் மக்கள் புதுசாக வர இந்த ஆட்சி மேலே நம்ம கேள்விகளை ரொம்ப சீக்கிரமா இந்த அரசுக்கு எதிராக நம்ம எழுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையும், தொடர்ச்சியா இந்த அரசு தன்னை ஒரு நல்லெண்ண அரசாகவும் மக்களுக்கான அரசாகவும் அது வெளியில ஒரு பிம்பமா கட்டமைக்கிறதுக்கான காரணமாகவும் அது இருக்கு. இந்த உயர்வுக்கான காரணங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தொடர்ச்சியா நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் போது நிதியமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். கொரோனா காலகட்டத்தில் பொது போக்குவரத்து 2020-21 பொது போக்குவரத்து துறை தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் டீசல் 1067 கோடி செலவிடப்பட்டிருக்கு. அதுவே 2005-2026 கிட்டத்தட்ட 4067 கோடி செலவுப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாரு. இந்த நிதிநிலை அறிக்கையில இந்த வாதமே மிக தவறான ஒரு வாதம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரும்பாலான பொது போக்குவரத்து அரசால பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது ஊரடங்கு காலகட்டத்தினால மக்களால் அதிக அளவு வெளியே வர முடியல. அப்போ அந்த காலகட்டத்தில் டீசல்ன்றது போக்குவரத்து கழகத்தில் கம்மியாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் தன்னோட இயல்பு வாழ்க்கையிலிருந்து அவங்களோட வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பள்ளிக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது டீசல் பயன்பாடும் அதிகமாக இருக்கும், பொது போக்குவரத்தை பயன்படுத்துக்கான தேவையும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான எந்த தரவுகளுமே இல்லாமல் ஒரு அடிப்படை தரவுகளுமே இல்லாமல் நிதியமைச்சர் அந்த நிதி வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டது ஒரு தவறான வாதம். இது எப்படி அவங்க ஈடுகட்டுறாங்கன்னா, தொடர்ச்சியா பொது போக்குவரத்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்தை ஜிசிசி முறையில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தனியாருக்கு வழங்குறதுக்கான ஒரு காரணமாகவும் அவங்க இந்த வாதத்தை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா இது தனியார்கிட்ட கொடுத்தா தனியார் எல்லாமே பார்த்துக்கும். இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் இப்போ சென்னை மாநகர பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஜிசிசி முறையில் தான் ஓட்டப்படுது. எப்படின்னா, தமிழ்நாடு அரசு வெறும் கண்டக்டர் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு நியமிக்கிறது. மீதி ஓட்டுநர்கள், பேருந்து பராமரிப்பு, பேருந்து இதெல்லாமே தனியாரிடம் தான் அது ஒப்படைக்கப்படுது. இப்போ சமீபத்தில் வந்த செய்திகள் கூட பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தவர்களை நம்ம இங்கே ஓட்டுநராக நம்ம பணியமர்த்துறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அது உண்மையா மாநிலத்தோட வேலைகள் அந்தந்த மாநிலத்தவருக்கே தான் நம்ம வழங்கப்படணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, முழுக்க தனியார் மயமாக்கத்தை குறித்து தான் இந்த அரசுக்கு செயல்படுது. போன அரசா இருக்கட்டும், இந்த அரசா இருக்கட்டும், தொடர்ச்சியா தனியார் மயம் குறித்து தான் அவங்களோட அதிதீவிரமான வேலைகளா இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை இவங்க ஒரு சுமையா பாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி, கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம் இது எல்லாத்துக்கும் வளர்றது ஒரு முக்கியமான காரணம் பொது போக்குவரத்து தான். இன்னைக்கு நான் ஒரு பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். என்னோட 12 வயசு வரைக்கும் நான் ஸ்கூல்ல தான் பஸ்ல தான் போயிருக்கேன், பொது போக்குவரத்து தான் பயன்படுத்திருக்கேன். இந்த மாதிரி பல்வேறு தரப்புல பல்வேறு மக்கள் வேலைக்கு போவதா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சின்ன தெரு ஓரத்தில் இருக்கிற பூ வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும்,
அவங்கெல்லாம் வந்து தினைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டு போவாங்க, பூ வாங்குவாங்க, அந்த தெருக்களில் விற்பாங்க, அவங்களோட பொருளாதாரம் வரும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு இந்த பொது போக்குவரத்தை வந்து தனியாரிடம் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா, அடிப்படையா மாணவர்களுக்கு இருக்கிற நாளைக்கு வந்து இந்த தனியார் வந்து நம்ம அடிப்படை இன்னைக்கு மகளிர் வெளியில் திட்டமா இருக்கட்டும், இல்லை வந்து மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களையும் இது அடியோட ஒழிக்கிறதுக்கான ஒரு வேலையும் தனியார் வந்து கண்டிப்பா பண்ணும். ஏன்னா ஏற்கனவே வந்து 2018 வந்து மும்பையில வந்து இதே மாதிரி தான் அவங்க மும்பை மாநகர பேருந்துகளை வந்து தனியார் மயமாக்குனாங்க 2017. அப்போ வந்து ஆம்ச்சி மும்பை ஆம்ச்சி பெஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து மும்பையில வந்து அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எங்களோட பொது போக்குவரத்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை சேவைகளை வந்து தனியார் மயமாக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை ஆம்ச்சி மும்பை ஆம்ச்சி பெஸ்ட் வந்து முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு நேற்று வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, மும்பையில பேருந்துகள் மட்டும் தனியார் மயமாக்கப்படலை, பேருந்துகளை தாண்டி டிப்போக்களும் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்படுற ஒரு செய்தியாகவும் இன்னைக்கு மும்பை மாநகரத்துல இந்த செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல தமிழ்நாடு அரசு வந்து தன்னோட மக்கள் நல சார்ந்த அரசு, சமூக நீதி அரசு, பெரியார் வழியில வந்தோம், அம்பேத்கர் வழியில வந்தோம் அப்படின்ற சொல்ற இந்த அரசு சமூக நீதி காக்கிறதுல முதன்மையான ஒரு அரசா இருக்கணும்ன்றதுதான் எங்களோட விருப்பமே. இன்னைக்கு இந்த பொது போக்குவரத்தும் தனியார் மயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மகளிர் விடியல் திட்டமா இருக்கட்டும், பல்வேறு மாணவர்கள், கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்கள், நகரப்புறத்துல இருக்கிற மாணவர்களும் பெரிய பாதிப்புள்ளாவாங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா இவங்க இதை தொடர்ச்சியா இந்த அரசு வந்து நாங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து வெளிப்படைத்தன்மையாவே இல்லை. மக்களுக்கு விரோதமா ஒரு திட்டம் வருதுன்னா அது ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலுமே அதை எதிர்க்கிற இடத்துல இருந்தாதான் அவங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கிறாங்கன்ற அர்த்தமே தவிர, அவங்க வந்து நாங்க இந்த ஒன்றிய அரசை காப்பாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க முன்னெடுக்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையே கிடையாது. தொடர்ச்சியா ஒன்றிய அரசு வந்து பல்வேறு காலகட்டத்துல கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு போனதா இருக்கட்டும் சரி, அது குறித்து இன்னைக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல்கள், இப்போ நீட் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் சரி, புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா வர பல்வேறு என்ட்ரன்ஸ் டெஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கான விளைவு வந்து இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கூட இந்த அரசு எழுப்பாது அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த கருத்தரங்கம் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அரசு வந்து இந்த நிதி இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஜிஎஸ்டியில் வந்து 9600 கோடி வந்து நிலுவைத் தொகை இருக்குது, மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது. அப்புறம் சென்னை மெட்ரோ வந்து இரண்டாம் கட்ட நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு கொடுக்கல. தமிழ்நாடு அரசு தான் அவங்களோட பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட அவங்க செலவு பண்ணது வந்து 9500 கோடி. அப்புறம் சர்வ சிக்ஷா அந்த கல்வி நிதியை பார்த்தீங்கன்னா 8906 கோடி வந்து ஒன்றிய அரசு வந்து நமக்கு தரல. அப்புறம் மின்வாரி இழப்பீடுலாம் பார்த்தீங்கன்னா 15870 கோடி. அப்புறம் ஜிஎஸ்டி குறைப்பு நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டியது 1791 கோடி. அப்புறம் மத்திய அரசு வந்து இப்போ மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை 1200 கோடி. அப்புறம் உத்தரவாத நிதியம், பல்வேறு திட்டங்கள்ல இருந்து உத்தரவாத நிதியம் வருது, அது வந்து 3087 கோடி. இப்போ நடப்பாண்டுல 9600 கோடி வந்து ஜிஎஸ்டியில் வந்து நமக்கு தரணும் ஒன்றிய அரசு. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் வந்து 50,924 கோடி வந்து தமிழ்நாடு வந்து இழப்பை சந்திச்சிருக்கு. கடந்த ஆட்சியில் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வராத போதும் பல்வேறு திட்டங்கள்ல தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சுது. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, போன அரசு வந்து வெளிப்படைத்தன்மையா சில விஷயங்களை வந்து ஒன்றிய அரசை எதிர்த்தாங்க. கல்விக்கான நிதி இருக்கட்டும், கல்விக்கான 2500 கோடி நமக்கு தராததா இருக்கட்டும், அது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒட்டுமொத்த பொருளா அது எழுப்புனாங்க. அப்புறம் தொடர்ச்சியா நம்ம கொடுக்குற நிதியிலிருந்து நம்ம 1 ரூபா கொடுத்தா அவங்க 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையும் போன அரசு வந்து வெளிப்படையா மக்கள் மத்தியிலும் அதை கொண்டு போறதுக்கான வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த அரசு அதை அவங்க வந்து ஒட்டுமொத்தமா இது ஒரு அரசியலா தான் பாக்குறாங்க. இப்போ வந்து அரசு வந்து இப்போ எதிர்கட்சியா இருக்கிற கட்சிகள் மேல இவங்க தான் அந்த ஊழல் பண்ணாங்க, இவங்க ஊழல் சரியா ஆட்சி பண்ணதாலதான் இந்த இழப்பீடு வந்தது அப்படின்ற ஒரு காரணத்தையே சொல்றாங்க. ஆனா இதுக்கு முழுக்க ஒரு காரணம் வந்து ஒன்றிய அரசு தான். ஆனா ஒன்றிய அரசை எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பாம போற போக்குல இந்த அரசை காப்பாற்றுற விதமாகவும் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுது. தொடர்ச்சியா பல்வேறு வகையில வந்து தமிழ்நாடு வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில வந்து நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. இந்த
இந்த செய்திகளையும் இந்த கல்லூரி மாணவர்கள்ட்டையும் இந்த செய்திகளை கொண்டு போக வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த செய்திகளை கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. நம்ம வேணா அதை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள், இளைஞர்கள் வந்து இந்த செய்தியை கேட்குற இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கேட்குற மொழியிலையும் அவங்களுக்கு புரிகிற மொழியிலையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுப்போம். மக்கள் மத்தியிலையும் இந்த செய்திகளை கொண்டு செல்வோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தோழர்கள் பேசுறாங்க, விரிவாக பேசுவாங்க. என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.